இடத்துல ஐத்திகம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? ஃபார்ச்சுனேட்னு அர்த்தமா. ஃபார்ச்சுனேட்னா என்னன்னா, கொடுத்து வச்ச ஒருத்தன். அவன் எப்படி கொடுத்து வச்ச ஒருத்தனா இருக்கிறான்? அவன் ஜன்னல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான், அப்படியும் அவன் ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கும் ஆண்டவர் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கிறாரு, எப்படியாவது இவன் எழும்புவானா என்று. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்திருப்பாரு. ஏன்னா பவுல் சும்மா வாயடிச்சிட்டு இருந்திருக்க மாட்டாரு. அவர் சுத்தி பல பரிசுத்தவான்கள் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் தான் பிரீச் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்களும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த ஐத்திகு என்பவன் ஒரு விசேஷித்தவனானபடியினால் ஆண்டவர் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்க்க, இவன் எப்படியாவது எழும்புவானான்ட்டு. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கிட்டையும் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? எப்படியாவது எழும்புவியா, எப்படியாவது எழும்புவியான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம கிட்ட வந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வருடத்தின் முதலாவது நாளில் ஆண்டவர் அதிகாலை வேளையில் ஒவ்வொரு ஆத்துமாவிற்கு பக்கத்திலும் வந்து இந்த வருடம் இந்த ஆத்துமா எழும்புமா என்று அந்த ஆத்துமாவை நிறுத்து பார்க்கிற ஒருவராக இருக்கிறார் என்று தேவதாசன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த மனுஷனுடைய பேர் என்னது? இட் வாஸ் ஃபார்ச்சுனேட். இவன் ஒரு விசேஷமானவன், இவன் ஒரு கொடுத்து வச்ச ஒருத்தன். அவன் நிறைய விசை கீழே உள்ள ட்ரை பண்ணியிருக்கலாம், அவன் விழுந்திருக்கலாம், சரிஞ்சிருக்கலாம். அப்படி நிறைய டைம்ஸ் அவன் வாழ்க்கையில இட் வாஸ் அபவுட் டு ஹேப்பன், பட் ஈவன் தென் தி லார்ட் சேவ்ட் ஹிம். கர்த்தர் அவனை காப்பாத்திருப்பாரு. அவன் தூக்கத்துல இருந்தா கூட என்ன பண்ணிருப்பாரு? ஆண்டவர் அவனை பிடிச்சு இழுத்து வச்சிருப்பாரு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய கிருபைகளை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு, நிறைய வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நிறைய வாக்கு தத்தங்களை வழங்கி கொண்டே இருக்கிறாரு. எப்படியாவது இதை பிடிச்சிட்டு இந்த பிள்ளை மேலே எழும்பிடுவான் அப்படின்ட்டு. ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதை பிடிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா ஜன்னல்ல உட்கார்ந்துட்டு சரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.